என்ன அந்த பதவி வேற பதவியா இருக்கு, இவங்க சொல்ற பதவி வேற பதவியா இருக்கு. அப்ப பதவி தேய் பரந்தாமான்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அவரு? இந்த உலகம் என்கிற இந்த இருட்டு என்று சொல்றாங்க. எப்படி? இந்த உலகம் என்கிற இருட்டு. ஒரு ரிஷி சொர்க்கத்துக்கு போய் நல்லா அனுபவிச்சுட்டு என்ன அந்த புண்ணியம் எல்லாம் தீர்ந்த பிறகு தொபக்கடீர்னு தள்ளி விட்டாங்களாம். ரம்பா, ஊர்வசி, மேனகை எல்லாரும் சேர்ந்து அவ்வளோதான், உன்னுடைய சார்ஜ் முடிஞ்சிருச்சு, போ மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிட்டு வான்னு போய் தள்ளிட்டாங்களாம். அவர் அப்படியே குப்புற அப்படியே கீழே வந்துட்டு இருந்தானா. இன்னொருத்தன் போயிட்டு இருந்தானா, நீ எங்க இருந்து வர்றேன்னு கேட்டாங்களா. நான் சொர்க்கத்திலேருந்து வர்றேன்னு சொன்னாரா. இப்போ எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்டாங்களா. நரகத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னாரா அந்த ரிஷி. என்னையா நரகத்துக்கு, சொர்க்கத்திலேருந்து எப்படியா நரகத்துக்கு போவேன்னா, அதாங்க பூமி அப்படின்றாரா. எப்படி இருக்கு பாருங்க. பூமியை அது ஒரு நரகம்னு பார்க்கிறாரா. என்ன நரகம் கேட்டா பூ நரகம்னு சொல்றாரா. எப்படி? பூ நரகம். எப்படி பூ நரகம் எப்படி இருக்கும்? இது ஒரு நரகமாங்க. என்னங்க அநியாயமா இருக்கு. என்ன எவ்வளவு இன்பமா நம்ம சொற்பொழிவு கேட்டுக்கிட்டு இருக்கா, இதை போய் நரகம்னு சொல்லலாமா? அப்ப இந்த பூ நரகத்தை எப்படி சொர்க்கமாக மாற்றுவது? இந்த பூ நரகம்னா எப்பவுமே சுகம்னா நம்ம அனுபவிக்கிறது மட்டும் சுகம் கிடையாது. ஏன் இப்போ நம்ம சபரிபாபு இருக்கார் தலைவர், இந்த சமாஜத்தோட தலைவர், என்ன சௌபாகியாஸ்ன்னு சொல்லி அருமையான ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு வர்றாரு. ஃபுல்லாக என்ன குளிர் சாதன பதப்படுத்தப்பட்ட அறை. அங்கே உட்காந்துக்கிட்டு நிம்மதியாக வியாபாரம் பார்க்கலாம்ல. அவர் எங்க இந்த சமாஜத்துக்கு என்ன தலைவராகி என்ன எல்லாத்தையும் கட்டி இழுத்துக்கிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு வீடு வீடாக போய் அழைப்பு வச்சு இங்கே ஒரு குருவுக்கு ஒரு சமாதி பீடம் கட்டணும், ஒரு நல்ல அருமையான மண்டபம் கட்டணும்னு சொல்லி இவ்வளவு வருஷம் பண்ணாத செயலை சங்கல்பமாக எடுத்துட்டு செய்கிறாரு. பார்த்தீங்களா? இதுதாங்க பூமி, சொர்க்க பூமி ஆகிறது. இங்கே தான் சொர்க்க பூமி ஆகிறது. என்ன எப்படி இருந்தது இந்த இடம்? குப்பையும் கூலமாக இருந்தது, நரகமாக இருந்தது. எவனை பற்றியாவது கவலைப்பட்டாங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை போனா சரி, அது எவனுக்கு போய் சேர்ந்தாது நமக்கு என்ன கவலை? எங்கள் வீடு சுத்தமாக இருந்தால் போதும்யா. தெரு நாறுனாலும் பரவாயில்ல, ஆறு நாறுனாலும் பரவாயில்ல, அப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அடியேன் பெரிய தத்துவஞானி, பெரிய புண்ணிய, பெரிய உத்தம் எல்லாம் சொல்லிக்கவே மாட்டேன். நான் எங்கள் வீட்டில் போடுற குப்பை கூட நதிக்கு தான் போய் சேருது. நானும் ஒரு பாவி தான், நான் புண்ணியன் கிடையாது. ஏன்னா சாக்கடை அல்றதுக்கு இறங்குறவன் மேல சாக்கடை பட்டு தான் ஆகும். அப்படின்னா உலகத்தோட அடியனும் ஒத்து தான் வாழ முடியும். என்ன இல்லாட்டியும் வாழ முடியாது. அப்படிதான் நிலைமை இருக்கு இன்னைக்கு. ஆனா இதுல இருந்து நம்ம வடிகட்டுறதுக்கு, நம்ம இந்த பூமியை உண்மையான சொர்க்கம் ஆக்குவதற்கு, புண்ணிய பூமியாக மீண்டும் அதை மீட்டெடுப்பதற்கு உண்டான